ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சேஷரத்தினம் அம்மையார் அவர்கள், இவருடைய பிறப்பு 1922, இறப்பு 2001. அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணகிரி என்ற மாவட்டத்தில் சின்ன பாரப்புடி என்ற கிராமத்தில் நல்ல வசதி வாய்ப்புள்ள பெற்றோருக்கு செல்வ செழிப்பாக பிறந்தார். பிறந்தவுடன் தன் அம்மா இருந்ததால அக்காவின் அரவணைப்புடன் வளர்ந்து வந்தார். அவரது 15ஆம் வயதிலேயே பசவையா என்ற செல்வந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார். இதற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் ஆரம்பித்தது. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வியாதிப்பட்டார். எப்படியோ குழந்தையை பெற்றெடுத்தார். அதற்கு பின்பும் வியாதிப்பட்டு பெரும் கஷ்டத்துக்கு உள்ளானார். அதோடு பிசாசும் பிடித்து பாதிக்கப்பட்டார். சில மாதங்களில் மிகவும் பலவீனம் அடைந்தார். அவரது குடும்ப குருவான பிரம்மாண்டகிரி சாமி அவர்களை பார்க்க வந்தனர். இது முன்ஜென்ம பாவம் என்று சொல்லி கைவிட்டார். பிசாசு விரட்ட முடியல. பின்பு ஒவ்வொரு பரிகாரம் செய்ய ஆரம்பித்தனர். அவரது குலதெய்வத்திடம் நம்பிக்கையாக சென்றனர். 3 மாதம் தங்கியிருந்தும் பூஜித்தும் அங்கேயும் விடுதலை கிடைக்கல. பின்பு மந்திரவாதிகளிடம் சென்றனர். ஆந்திராவில் மிகப்பெரிய மந்திரவாதியான அன்னபுடிரையா சன் ஆஃப் நரசிம்மனிடம் நிறைய பணம் செலவழித்தனர். அங்கேயும் ஒன்றும் நடக்கல. இந்த சமயத்துல மீண்டும் கர்ப்பப்பையில் கட்டி கர்ப்பமும் அடைந்தார். கடைசியாக சாவின் விளிம்பிற்கு எட்டிய போது ஒரு மிஷனரி மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு அன்கான்சியஸ் நிலைமைக்கு போய்விட்டார். அவருடைய தந்தையும் கணவரும் எப்படியாவது காப்பாத்துங்க என்று டாக்டரிடம் கேட்டபோது, டாக்டர் குக், என்னால ஒன்னும் பண்ண முடியாது, இயேசு என்ற ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார், அவரிடம் ஜபிக்கிறேன் என்று கூறினார். அவரும் 40 தாதியார்களும் சுற்றி அமர்ந்து ஜெபித்தனர். மறுநாள் அம்மையார் கண் விழித்தார். சேஷரத்தினம் அம்மையாருக்கு இயேசுவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டது. நோயிலிருந்தும் பேயிலிருந்து விடுபட்டார். அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். டாக்டர் குக் அந்த ஆண் குழந்தைக்கு விக்டர் பால் என்று பெயரிட்டார். கணவனும் மனைவியும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டனர். இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தன் வீட்டிலும் உறவினர்களும் இவர்களை விரட்டிவிட்டனர். ஆனாலும் ஒரு கூட்டம் கிராமத்தில் இவருக்கு ஆதரவு கொடுத்தது. ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் சாக கிடந்த எருதுகளை கூட்டிக் கொண்டு வந்து ஜெபிக்க சொன்னார்கள். சேஷரத்தினம் அம்மையார் ஜெபித்தவுடன் எருதுகள் எழுந்து வைக்கோல் தின்ன ஆரம்பித்தது. இது அநேகருக்கு தெரிய வந்தது. அந்த இடத்தில் வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு ஒழுங்குபடுத்தினார். அநேகர் வந்து ஜெபிக்கும் போது குணமடைந்தனர். பின்பு ஞாயிறு ஆராதனையும் ஆரம்பித்தார். அவரை வெறுத்து விரட்டின உறவினர்களும் வந்தனர். ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினார். சப்பானிகள் நடந்தனர், குருடர்கள் பார்வையடைந்தனர், செவிடர்கள் கேட்டனர், ஊமையர்கள் பேசினர். வந்தவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர். ஒரு தரிசனத்தில் பெங்களூர் மைசூர் நடுவே ஒரு இடத்தை காண்பித்து அங்கு ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை அதிசயமாக ஆரம்பித்தார். அங்கு நிறைய பேர் பொறாமைப்பட்டு பிரச்சனைகள் செய்தனர். சேஷரத்தினம் அம்மையார் அவர்கள் அநேகரை குணமாக்கினார்கள். இந்துக்களை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி போலீசிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து எந்த தவறும் இல்லை என்று கூறிவிட்டனர். பின்பு டெல்லிக்கும் புகார் கொடுத்தனர். அங்கிருந்தும் ஜெனரல் கரியப்பா என்ற ஒருவர் வந்து விசாரித்த போது அங்கிருந்த நிறைய பேர் சாட்சிகளை கொடுத்தனர். கடைசியாக புகழ்பெற்ற மந்திரவாதி திண்மையாவிடம் சென்று பிசாசுகளை ஏவி விட்டனர். பின்பு திண்மையா திரும்ப வந்து இயேசுவே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார். சேஷரத்தினம் அம்மையார் அவர்கள் நிறுவிய சுவிசேஷ ஆசிரம வேதாகம கல்லூரியாக எல்லா தேசத்திற்கும் ஜெப வீடு, த ஹவுஸ் பிரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் சர்ச் என்ற பெயரில் இன்றும் நிலவி வருகிறது. கல்வி அறிவே இல்லாத அம்மையார் அவர்களை ஒரு கருவி போல சிங்கப்பூர், மலேசியா போன்ற தேசங்களில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். இவர்கள் மூலமாக அநேக ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு குணமடைந்தனர். ஒரு கருவியாக இவர்களைப் போல நாமும் இயேசுவுக்காக பயன்படுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.